இன்னைக்கு லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டேன். கத்திரிக்காயோட காம்பை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீறிட்டு தண்ணியில போட்டு வச்சிடலாம். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தான் நான் லஞ்ச் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தைங்க 2 பேருக்கும் மாதுளம்பழம் ஜூஸ், எனக்கு அம்மா அப்பாவுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ். அக்கா மாமா வெளியில போயிட்டாங்க, சோ அவங்களுக்கு இல்ல. குழம்புக்கு ஃபர்ஸ்ட் மிளகு, ஜீரகம், சோம்பு, மல்லி, அரிசி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடாயில ஆயில் விட்டு கட் பண்ண கத்திரிக்காய் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். கத்திரிக்காய் வதக்குன அதே எண்ணெயில கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி அரைச்சு சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்கிட்டு இருக்க நேரத்துல மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் தேங்காய், 10 பல் சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். தக்காளி வதங்கினது 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், புளி தண்ணி, வறுத்தரைச்ச பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த டைம்ல கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்ல வச்சிடலாம். குழம்பு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு கடைசியா மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடியா. எங்க ஊர் சைடுல இந்த குழம்பு முட்டை கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவோம். இதுக்கு சைடிஷ் அப்பளமும் வடகமும்.